ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷைஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி. சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த பிரியாணி செஞ்சிடலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும் போதே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். பேச்சுலர்ஸ் ஆகட்டும், பிக்னஸ் ஆகட்டும், இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த மட்டன் பிரியாணி. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 600 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா கறிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பிரியாணிக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்ல அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அது சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 3 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, இதை சேர்த்துடலாம். இந்த ஸ்பைசஸ் மட்டும் போதும், வேறு எதுவுமே சேர்த்துறாதீங்க. இது நல்லா பொரியணும். இது பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன். பிரியாணிக்கு வந்து மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு தீயை நல்லா குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இந்த பிரியாணிக்கு வந்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த பிரியாணி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இது வதங்குறதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். அந்தளவுக்கு வந்து பொறுமையாக இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அடிப்பிடிக்க விட்டுறாமல் இந்த வெங்காயத்தை வதக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் வந்து ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன்னா, பிக்னஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு இல்லையா? இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த 600 கிராம் மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். அந்த மட்டனை சேர்த்துட்டு அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஊற்றிடாதீங்க. நம்ம அரிசி தண்ணி அளந்து வைக்கும் போது அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியையும் அந்த ஸ்டாக்கையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மட்டன் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தோட இந்த மட்டன் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு 4 தக்காளி நான் வந்து 1-2 கட் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். அதோட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு சேர்க்கும் போது தக்காளியுமே வந்து சீக்கிரமே மசிஞ்சிரும். இப்போ 2 நிமிஷம் தக்காளியை ஓரளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லியும் சேர்த்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அதாவது பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே பிரியாணி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். இப்போ அதை கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பிரியாணி மசாலா சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லா கமகமன்னு வாசனையே வருது. இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். தக்காளிலாம் பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். இந்த எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு. இதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்ட் அந்த பச்சை வாசனை வந்து போயிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப புளிச்ச தயிர் ஆட் பண்ணிடாதீங்க. மீடியம் புளிப்பு இருக்க தயிராக நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இன்னும் நல்லா கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் இதுக்கு பதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மட்டன் ஸ்டாக் எடுத்து வச்சோம் இல்லையா, அது 2 டம்ளர் இருந்துச்சு. இப்போ அதை சேர்த்துக்கிட்டேன். அதோட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி நான் வந்து சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்து ஸ்டாக்கோட சேர்த்து 2 டம்ளர் தண்ணி. ஸோ டோட்டலாக வந்து 4 டம்ளர் தண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் புளிப்பு உங்களுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பாதி லெமன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி பாருங்கள் நல்லா பாயில் ஆயிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு, உரப்பு, அதாவது காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, புளிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்படி பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ 2 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா தான் அரிசி நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்லா நீளமாகவும் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நான் இந்தியா கேட் தான் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். நிறைய பேருக்கு வந்து பாஸ்மதி பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் சீரக சம்பாவை விட. நீங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும் போதே அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு வந்து பிரியாணி கிடைக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வந்து அந்த அரிசி அப்சர்வ் பண்ணியிருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாகவே அந்த அரிசி இழுக்கணும். அது வரைக்கும் நம்ம இடையில திறந்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவும் கிளறி விட்டுறாதீங்க. அப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ திரும்பவும் மூடி போட்டு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த அரிசியெல்லாம் மேலே தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலே புதினா மல்லி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சு தோசைக்கல் வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருங்க. வச்சுட்டு 10 to 12 மினிட்ஸ் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். கேஸ் ஆஃப் பண்ண உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. எனக்கு இந்த பாத்திரத்தோட லிட்டு நல்லா டைட்டாக இருந்தனால மேலே பாத்திரம் வைக்கல. நீங்கள் உங்களுக்கு மேலே மூடி வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வெயிட் வச்சுருங்க. தம் போடும்போது சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு தடவை கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி. கல்யாண வீட்டில் போய் நீங்கள் எப்படி பிரியாணி வந்து சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த பிரியாணியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 கிலோ ரைஸும் ஒரு 600 கிராம்ஸ் மட்டனும் வச்சு நீங்கள் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம தான் இவ்வளோ டேஸ்ட்டாக பிரியாணி செஞ்சோமா அப்படின்னு அந்தளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மட்டன் லவர்ஸ்க்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம ஷாய்ஸ் ரெசிபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.